நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இடம் வந்து வேறு எங்குமே இல்லை. இது யாழ்ப்பாணம் செம்மணி. உண்மையிலே இலங்கையிலேயே மட்டுமல்லாமல் உலக அளவு ரீதியிலே இன்று தமிழ் மக்களின் பிரச்சனை தொடர்பாகவும் தமிழ் மக்களின் நிலைப்பாடு தொடர்பாகவும் பேசுபொருளாக இருக்கின்ற விடயம், முதன்மையாக இன்று பேசப்பட்டு கொண்டிருக்கிற விடயம் செம்மணி. அந்த இடத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் அந்த யாழ்ப்பாணம் வடமாகாணத்தில் இருக்கிற செம்மணி சித்துப்பாத்தி மயானத்துக்கு அருகாமையில் போகிற பிரதான வீதி. யாழ்ப்பாண உள்நிலைய வீதியில் இதுக்கு ஒன்று. மேலே இதுக்கு பக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பக்கமே வயல் காணி இருக்கின்றன. அங்கால தான் மயானம் இருக்கின்றது. இதிலிருந்து ஒரு 150 மீட்டர்லாம் மயானம் இருக்கின்றது. உண்மையிலே இந்த இடம் வந்து அனைவராலும் வடபகுதிக்கு வரும் மக்கள் அனைவரும், அதாவது யாழ் நகருக்குள் நுழையும் போதே இந்த செம்மணியை தாண்டித்தான், நுழைவாயில் தாண்டித்தான் வருகின்றார்கள். அதே இடத்துல இந்த புதைக்குழியும் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் இதுவரையும் மீட்கப்பட்டிருக்கின்றன. இதற்கான நீதிக்காக மக்கள் தொடர்ச்சியாக தங்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இலங்கையில் மட்டுமல்லாமல் அனைத்து தமிழ் மக்களும் ஒன்றிணைந்து அனைத்து நாடுகளிலும் இதற்கான தமிழ் மக்கள் குரல் கொடுத்து வருகின்றார்கள். அந்த வகையில் இன்று இந்த செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளுக்கு நீதி கோரி அமைதி வழியான ஒரு போராட்டம் நடைபெற்றது. உண்மையிலே அந்த போராட்டத்தை பார்த்தா நாங்கள் பார்க்க போகிறோம். அங்கே தான் போய் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் எடுக்கப்பட்ட மனித புதைகுழியின் எச்சங்கள் உண்மையிலேயே வேதனையான விடயம் என்னவென்று சொன்னால், சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 400க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் இந்த இடத்திலே மீட்கப்பட்டிருக்கின்றனர். உண்மையிலே இன்று இந்த போராட்டத்தில் மக்களின் மனநிலையை பார்க்கும்போது மிக வேதனையாக இருக்கின்றது. இவ்வாறான ஒரு நிலைமை வடபகுதி தமிழ் மக்களுக்கு நேர்ந்ததுன்னு சொன்னால் உண்மையிலே யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கான சரியான நீதியை வேண்டி இன்றும் கூட இந்த தீப்பந்த போராட்டம் ஒன்றை ஏற்பட்டு செய்திருக்கின்றனர் மக்கள் ஒன்றிணைந்து. இந்த தீப்பந்த போராட்டத்தை தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்க, எல்லாற்ற மனங்களிலும் அந்த இழப்புக்கள், ஒவ்வொரு மகனும் ஒரு மக்களும் தாங்கள் இழந்தவையை நெஞ்சில் சுமந்தவாறு தீப்பந்தத்தை ஏந்தி தங்களுடைய உணர்வுகளை, தங்களுடைய கவலைகளை வெளிக்காட்டி இருக்கின்றனர் என்றால் மிகவும் ஒரு வேதனையான விடயமாகத்தான் இருக்கின்றது. இவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், சரியான நீதியை வழங்க வேண்டும் சர்வதேசம் என்பதில் மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். என்னதான் இருந்தாலும் நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு யாராலுமே நீதி சொல்ல முடியாது என்பது இங்கு கூறப்படுகின்ற உண்மையாகவே இருக்கின்றது. இந்த போராட்டத்தில் பெரியவர்கள் மாத்திரமல்லாமல் சிறியவர்கள், குழந்தைகள், பெண்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதில் விடயம் என்னவென்று சொன்னால், அந்த எத்தனை எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டனோ அதற்கேற்ற ஒவ்வொரு எலும்புக்கூட்டுக்கும் ஒவ்வொரு தீபம் ஏற்றி தங்கள் அஞ்சலிகளை செலுத்தியதோடு அதற்கான நீதியையும் கேட்டிருந்தனர். உண்மையிலே இந்த போராட்டம் சக்தி வாய்ந்த போராட்டமாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் எல்லா மனங்களும் ஒருங்கிணைத்து இந்த போராட்டத்தை இணைந்திருக்கின்றார்கள். ஒரு நீதியை வேண்டி சர்வதேசத்திடம் கேட்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இவர்களுக்கு எமக்கான நீதி சர்வதேசம் தான் வழங்க வேண்டும் என்பதில் இவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய போராட்டத்தில் நிறைய மக்கள் இணைந்து கொண்டார்கள். அதாவது அரசியல் வேறுபாடின்றி, கட்சி வேறுபாடின்றி அனைவரும் ஒன்றிணைந்து கையில் தீப்பந்தத்தோடு மக்களாக தங்கள் உணர்வுகளை வெளிக்காட்டியிருந்தனர். இதை பார்க்கவே உண்மையிலே ஒரு சரியான கவலையாக இருக்கின்றது. இந்த இடத்தில் எமது சொந்த நிலத்திலே எமது சொந்த மக்களை புதைத்த இந்த செம்மணி மண்ணிலே இவர்கள் நீதி வேண்டி கேட்கின்றார்கள். இவருக்கு ஒரு சரியான நீதி இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. சாட்சியங்கள் சகிதம் வெளியிட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி இந்த போராட்டத்தை உங்களுடைய மனதிலே இணைந்து எம்டி பந்தங்களை கைகளிலே ஏந்தி கொள்ளுங்கள். பேருமற்று உப்புத்தரை கொண்டுழங்கும் உணர்வுகளுக்காக பாடுவோம். கேட்க யாருமற்று புதைகுழிக்குள் போனவருக்காக இசை பாடல் ஒன்றை நாங்கள் பாடுவோம். செம்மணி நீரிடம் தோலமிடும் சின்ன சிட்டு குருவியே கூவியடு, அந்த விண்புற பாடலை தந்தவர் வீட்டிலே வேதனை பாடலை தூவிவிடு. செம்மணி மீதிடம் தோலமிடும் சின்ன சிட்டு குருவியே கூவியடு, அந்த பின்புற பாடலை தந்தவர் வீட்டில் வேதனை பாடலை தூவிவிடு.
சின்ன சின்ன ஆசைகளை கண்ணி சுமந்தோடி வந்து செம்மணி கனவுகளை புதைத்து வாக்களிக்க சொல்ல மாசலிலே புதைத்து விட்டு வாக்களிக்க சொல்ல நாய் கலர நம்பி வந்த பேய் குதற நள்ளிரவில் நடந்ததென்னம்மா அந்த வாய்கள் திறந்தவரும் யார் போல குரல் தமிழன் என்ற காரணத்தால் தொடர்வதே நம்மா இது ஆள வந்தோர் அமைதி புறா ஆனதென உலகம் நம்பும் காலம் வரை நீளும் காலப்பெருவழியில் எங்கள் ஓரக்குரல் தமிழன் என்ற காரணத்தால் தொடர்வதே இன்றைய தினம் வரை வந்து வைக்கிறாட்சியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்தும் இந்த போராட்டங்களில் அவருடைய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம். செம்மணி பகுதியிலே தமிழ் மக்கள் தங்களுடைய அதாவது இனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையின் ஒரு அங்கமாக மனித புதைகுழிகளை தற்போது நாங்கள் வெளித்தெறிந்து வருகின்றோம். இந்த யுத்த கால பகுதியிலே இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்கள் மீது பாரதூரமான ஒரு இனப்படுகொலையை அரச இயந்திரத்தின் வாயிலாக மேற்கொண்டிருந்தது. அதன் வாயிலாக இங்கே தெரியக்கூடிய செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் தற்போது 427 எலும்புக்கூடுகளுக்கும் அதிகமாக மீட்கப்பட்டிருக்கின்றன. அதுபோல இந்த நிகழ்வு இன்று செம்மணியிலே இந்த அணையா விளக்கு குழுவினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு இடம்பெற்ற பகுதியிலே கிருஷாந்தி குமாரசுவாமி உள்ளிட்ட பலருடைய உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அடிப்படையிலே எங்களுடைய உணர்வுகள் இந்த விடயங்கள் அனைத்துக்குமாக ஒரு உள்நாட்டு பொறிமுறை ரீதியான விசாரணை பற்றி அரசாங்கம் கூறிக்கொள்கின்றது. மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற அரசாங்கங்கள் இந்த நாட்டிலே பல மனித புதைகுழிகள் தொடர்பாக தாங்கள் உண்மைகளை அறிந்த போதும் அவற்றின் உண்மைத்தன்மைகளுக்கான நியாயபூர்வமான விசாரணைகள் எதையுமே மேற்கொள்ளவில்லை. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தற்போதும் செம்மணி பகுதியிலே 400க்கும் மேற்பட்ட மனித உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றது உள்நாட்டிலே போதுமான விசாரணை பொறிமுறைகளுக்கான நிபுணத்துவ வசதிகள் கிடையாது என்று. ஆனாலும் அவ்வாறு இருந்த போதும் இந்த இடத்திலே அவர்கள் மீளவும் ஒரு உள்நாட்டு பொறிமுறை வாயிலாகத்தான் தீர்வுகளை எட்டுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரையிலே இந்த நாட்டிலே இடம்பெற்ற படுகொலைகள் அதாவது இந்த மனித எலும்புக்கூடுகள் அனைத்தும் எங்களுடைய தமிழ் மக்களுடைய எலும்புக்கூடுகள், அதாவது அவர்களுடைய உடலங்கள் இராணுவத்தினரால் கொன்று குவிக்கப்பட்டு புதைக்கப்பட்டது என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தோ அச்சமோ இல்லை. அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இவ்வாறான ஒரு தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு இனப்படுகொலைக்கு உள்நாட்டு பொறிமுறையின் வாயிலாக நடைபெறுகின்ற விசாரணைகள் வாயிலாக எந்த தீர்வையும் எட்டிவிட முடியாது. இன்று இந்த விசாரணைகளிலே பங்கெடுத்து இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை நாங்கள் விமர்சிக்க முடியாவிட்டாலும் அந்த இடத்திலே பார்க்கின்ற போது அதற்கு பக்கபலமாக இருக்கின்ற அறிக்கைகளை சமர்ப்பிக்கின்ற திணைக்களங்கள் அனைத்தும் உள்நாட்டு மயப்படுத்தப்பட்ட திணைக்களங்களாக இருக்கின்றன. அரசாங்கம் இப்போது நடைமுறையில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கூட ஒரு தடவை சொல்லி இருக்கின்றது. இங்கே அதாவது மீட்கப்படும் எலும்புக்கூடுகள் ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் ஒரு தடவை சொல்லியிருந்தார் பிளாஸ்டிக் எலும்புக்கூடுகளாக. அடுத்ததாக இங்கே இடம்பெற்றது இராணுவத்திற்கு எதிராக விசாரணைகள் யுத்த காலங்களிலே மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளுக்கு எதிராக விசாரணை இல்லை என்று நடைமுறையிலே இருக்கின்ற அரசாங்கம் கூறியிருக்கின்றது. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே உள்நாட்டு பொறிமுறைகளின் வாயிலாக இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதில் எங்களுக்கு துளியேனும் நம்பிக்கை இல்லை. உண்மையிலேயே எங்களுடைய மக்கள் மீது
ஒரு நியாயபூர்வமான ஒரு சர்வதேச தலையீட்டுடனான எங்கள் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக ஒரு விசாரணை இடம்பெற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். சர்வதேச ஒழுங்குகள், சர்வதேச சட்டங்கள், நியமங்களுக்கு அமைய இவ்வாறான மனித புதைகுழிகள் கண்காணிக்கப்பட்டு அவற்றிலே ஒரு சர்வதேசத்துடனான ஒரு செல்வாக்குடனான சர்வதேசத்தினுடைய முழுமையான பங்கெடுப்பினுடனான ஒரு வெளிப்படைத்தன்மை மிக்க விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து.